என்ன பார்க்க போகிறோம்னா ராமாயணம் படத்துலேருந்து இது அஃபிஷியட்டாகவே இருக்காங்க. மார்னிங் 4 வந்துட்டுருக்கேன். விட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிட்டுருக்கு நினைக்கிறேன். அதை மார்னிங் ரியாக்ஷன் பண்ண எடுத்துருக்கேன். ஒரு எந்தெந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் திடீர்னு ஒரு தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது சும்மா யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் பார்த்தா ராமாயணம் ட்ரெய்லர் இது 4 மினிட்ஸா என்னடா இது புதுசாக சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்தையும் லாங்குவேஜ் வந்துருக்கு. கன்ஃபார்ம் தான். இப்போ பார்த்தா ஃபேக் ரொம்ப ரொம்ப நிறைய ஆகிடுச்சு. இப்போ யூடியூப்பில் பார்த்தோன்னா ஒரிஜினலி ஃபேக் மாதிரி நல்லா தான் க்ரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு மரணமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு அப்டேட். எப்படி இருக்க போகுது ராமாயண ட்ரெய்லர்ஸ் 4 மினிட்ஸ் விட்டுருக்காங்க. ஏறுமாடு மியூசிக்கில் சாய பல்லவி கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. நிறைய இருக்குது. சொல்ல நினைக்கிறது நாம வரல. பெடி எக்ஸைட் ஃபார் தட். வாங்க பார்த்தாலே எப்படி கேட்டேன். 1 2 3 go ஸ்டார்ட். உன் புதிய அரசு தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம், உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் நிகழ்ந்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். இவ்வுலகின் நன்மைக்கு என் உயிரியை இழந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். உனக்கு 14 வருடம் வனவாசம். அந்த வாக்கு என்னாயிற்று? திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழிதீர்க்கப்படும் சூர்பனகை அவன் மரணம் மட்டுமல்ல, அவமானமும் அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றார். அந்த மூவுலகத்தின் கண்முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ராமயுகத்தின் உதயம்.
ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ்டிங் யார் யாரெல்லாம் பார்த்துடணும் இஸ் ரன்வீர் சிங் ஓகே, இஸ் யாஷ் ஓகே, சாய் பல்லவி, வேறு என்னென்ன கேஸ்ட்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரில. இஸ் ஃபுல் காஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. இஸ் என்ன சொல்கிறது, ரன்வீர் கபூர், யாஷ். இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்வீர் கபூர் சொல்லணும். இஸ் ராமா வந்திருக்காரு. இஸ் என்ன சொல்கிறதுனா அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், அந்த 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 ராமனுக்கு அந்த கேரக்டருக்கு இஸ் தட் எப்படி சொல்கிறது, அவர் அந்த ஆக்டிங் பண்ணது இஸ் வந்து இஸ் ஒரு உண்மையான அந்த ராமர் எப்படி இருப்பாரோ அந்தளவுக்கு ஒரு தத்துரூபமான ஒரு ஆக்டிங் ஆகட்டும், அவர் பேசுகிற அந்த வசன டைலாக் ஆகட்டும், ஸோ அவரோட பாடி பில்டிங் ஆகட்டும். இஸ் சாய் பல்லவி, சீதா வந்திருக்காங்க, ராமன் சீதா, அதான் சாய் பல்லவி. அவங்க ஒய்ஃபாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுனீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அதை காப்பாற்றுனேன், அந்த கேட்குற விஷயங்கள் மேக்கிங் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா நேரம் இருந்துச்சு. இஸ் ராமன் சீதாவா. இஸ் யாஷ் வந்து ராவணனா பண்ணியிருக்காரு. இஸ் ரவிது லக்ஷ்மணன், ஆமாம் ரவிதுபி வந்து லக்ஷ்மணா பண்ணியிருக்காரு. சன்னி தியோ வந்து அனுமான். இஸ் பயங்கரமாக இருக்காது. யாஷ் இந்த ராவண கேரக்டர் வந்து அரக்கன் கெட்டப்பத்தில் இஸ் அவரை நான் பார்க்கும்போது யாஷ் சொல்ல ஞாபகம் வரல. இஸ் இஸ் எப்படி சொல்கிறது, முன்னாடி வந்து இந்த கேரக்டர் ரிவ்யூஸ்னு ஒரு வீடியோ எடுத்தாங்க, அதில் பார்க்க வந்து ரன்வீர் கபூர், சாய் பல்லவி இஸ் ஓகே. நான் ஸ்ரீலியா நினச்சேன் வேற ஒரு கேரக்டரில், ஆனால் பார்த்தோன்னா அவங்க பேர் வந்து ரவிதுபி நினைக்கிறேன். அவங்க கிடையாது, இஸ் சாய் பல்லவி தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணதால. இஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்டிங் ஃபார் த யாஷ். இது கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு பார்த்து ஒரு ஒரு சாமி படம், ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு பீரியட் ஃபிலிம் பார்க்கும்போது இஸ் ராவணன் கெட்டப்ஸ் த ஆக்டர், ஒரு ஹைட் அண்ட் வெயிட் பாடி ஸ்ட்ரக்சருக்கும் உண்மையான ஒரு அரக்கம் தான் நான் வந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த போர் இது போனதாக இருக்கட்டும். ஸோ ஹவு மேக்கிங் த ஃபஸ்ட் இஸ் ஃபிலிம் ஃபார் தட். இந்த ப்ராசஸ் ஓல்ட் ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ட்ரெயினாக இருக்குது. இஸ் அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பழைய காலத்தோட அந்த நகைகள் இதுவாக இருக்கட்டும், ஜுவல்லரிஸ் இருக்கட்டும். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் இது ஒரு ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷன் வழியாக உள்ள ஒரு படமாக இருக்குது சார் ராவணன். இஸ் த ஏறுமான் சாரோட மியூசிக் ஆகட்டும், ஒரு பக்கம் விஷுவல்ஸ் ஆகட்டும், சொன்னீங்கன்னா ஒரு கேமரா ஆங்கிள் ஆகட்டும், இந்த கலர் கிரேடிங், அந்த எடிட்டிங்ஸ் எல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக வருது. இஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. இஸ் ரன்வீர் கபூர் பார்க்கும்போது அந்த சீன்ஸ், அந்த குதிரை ஓடிட்டு போகும்போது அவங்க காலை அந்த கத்தி எடுத்து உருவி இது பண்ணுற சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ராவணன் அடிக்கிறதுக்கு ராமன் போகிறாரு, அந்த சீன்ஸ் வைஸு எப்படி சொல்கிறது, அவங்க மேக் இஸ் ஃபிலிம் ஃபார் ரன்வீர் கபூர், இஸ் யாஷ். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், அதை கேட்சப் பண்ண விதமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒர்க் ஆகட்டும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இஸ் த காஸ்டியூமர்ஸ், த டிசைனர்ஸ், இஸ் அந்த ஜுவல்ஸ் டிசைனர்ஸ், சாரீஸ், அந்த ஏன் அந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா, இது இப்போயே அந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் அந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு இடத்துல பிசுறு தட்டும். எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்சம் லைட்டாக நம்ம நியூ ட்ரெடிஷன் மாதிரி ஒன்று ரெண்டு டைம் போடுறோம், ஒன்று ரெண்டு படத்தில் ஆகும். இது எல்லாம் அக்யூரேட்டாக அந்தந்த இது ரொம்ப பழைய காலத்துலாம் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பயங்கரமாக எடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஏறுமான் சாரோட மியூசிக் வைஸ் இது எக்ஸ்ட்ரானியான ஒரு மியூசிக்ஸ். இஸ் த அவர் சிங்கிங் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் டிஸ்டன்ட், ஆமாம் அவங்க யாரோ பண்ணியிருக்காங்க. இஸ் பயங்கரமாக இருக்குது. இஸ் தீபாவளி சொல்லியிருக்காங்க. இது ரியலி எக்ஸைட் ஃபார் தட். அந்த கேரக்டர் ரிவீல்டுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈகலாக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர் ரிவீல்டுக்கு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இஸ் அவங்க எடுத்துகிட்டு போன அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், அதே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆச்சு. சார் ட்ரைலர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா வச்சுக்கோங்க, நான் நினச்சதோட ஒரு 200% ஜாஸ்தியாக ஒரு எக்ஸ்ட்ரானியாக ஒரு ட்ரைலர் இருக்குது. இட்ஸ் நைஸ் ட்ரைலர் ஃபார் தட். சார் ராமாயணன் சார் ரியலி எக்ஸைட் ஃபார் தட். இந்த விஎஃப்எஸ் சிஜி ஒர்க் சொல்லாமல் மறந்துட்டேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானியாக சிஜி ஒர்க் ஆகட்டும், அவ்வளோ தத்துரூபமாக இருக்குது சிஜி ஒர்க் ஆகட்டும். இஸ் எப்பவுமே இந்த விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் அடி வாங்கும். இப்போ பார்த்தா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் ராமாயணத்தில். இது ஒரு நைஸ் ட்ரைலர் ஃபார் த 4 minutes என்னடா இருக்க போகுதுன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரானியாக ஒரு ட்ரைலர் இருக்காங்க சார் ராமாயணன். இஸ்
ஃபைட் பண்ணி பார்க்கணும். ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும். மரண வெயிட்டிங்கில் இருக்க தீபாவளி ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி எக்ஸாம் ஃபார் த மூவி ஃபார் த ராமாயண். ஸோ ஃபைட் பண்ணி பார்க்க படம் எப்படி கிட்ட அவ்வளோதான். பாய் பாய்.